ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறும் என்று சொல்வார்கள். ஆனால் தாவேகாவின் ஆட்சி மாறிய பிறகு சில காட்சிகள் மாறும் என்ற ஆவலோடு அதிமுகவிலிருந்து படையெடுத்த பலரும் தற்போது தாவேகாவில் உரிய பதவிகளோ அங்கீகாரமோ கிடைக்காமல் சைலண்ட் மூடில் இருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் இணைந்தபோது பல்வேறு பதவிகள் தருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது எந்தவித முக்கிய பொறுப்புகளோ வழங்கப்படாத நிலையில் வந்தவர்களெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் தாய்க்கழகக்கே செல்ல முடியாத சூழலில் சைலண்ட் மூடில் இருப்பதாக சில செய்திகள் உலா வரும் நிலையில் அந்த வரிசை பட்டியலில் முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கரும் அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் என்பதான செய்தி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2011 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை நடந்த எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் ஏறக்குறைய 4 முறைக்கு மேல் விராலிமலை தொகுதியின் அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து வெற்றி பெற்று அதிமுக காலகட்டத்தில் ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு மேலாக சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வந்து அதிமுகவின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக உலா வந்தவர் விஜயபாஸ்கர். தனது உடல் உயிர் எல்லாம் அதிமுக, அம்மா, எடப்பாடியார் என்று சொல்லி வந்த அவர் கடந்த 2026 தேர்தலின் போது எப்படியாவது அதிமுக ஆட்சிப்படத்தை அலங்கரித்துவிடும், அதில் மீண்டும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைத்துவிடும் என்ற நினைவோடு காத்திருந்தார். ஆனால் அவரது கணிப்பெல்லாம் பொய்யாகிவிட்டு தமிழகத்தில் நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்தது. தாவேகா 108 இடங்களில் வென்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, IUML போன்ற சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சிப்படத்தையும் அலங்கரித்தது. இந்த நிலையில் அதிமுகவில் கலக குரல்கள் எழும்பிய நிலையில் CV சண்முகம், SP வேலுமணி ஆகியோரோடு இணைந்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தாவேகா கட்சிக்கு ஆதரவளித்த அமைச்சரவையில் பங்கு பெற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர் பல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆதரவை பெற்றுக்கொண்டு தாவேகா வெறும் நன்றிக்கடனுடன் நிறுத்திக் கொண்டது என்பதான நிலைப்பாட்டில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இதில் பெருத்த ஏமாற்றத்தை அடைந்துள்ளது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இவர் அதிரடியாய் தாவேகாவில் இணைந்து பிரம்மாண்டமான கறி விருந்து எல்லாம் வைத்துவிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல முக்கிய அதிமுக பிரமுகர்கள், கட்சி முக்கிய நபர்கள், தாவேகாவின் புதிய நண்பர்கள் என எல்லாருக்கும் பெரிய அளவிலான தடபுடலான விருதுகள்லாம் வைத்து கறி விருந்தெல்லாம் வைத்துவிட்டு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அடுத்த கட்ட அரசியல் அணுகுமுறை எதுவாக இருக்க வேண்டும் என மக்கள் ஆலோசனை கூட்டத்தை 4 கட்டங்களாக நடத்தி எல்லோருடைய பெரும் ஆதரவோடு தாவேகாவில் இணையலாம் என்ற உறுதியோடு தாவேகாவில் இணைந்தார். தாவேகாவில் இணைப்பு விழாவுக்கு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் விஜயபாஸ்கர். ஆனால் கட்சி தலைமை அவருக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்ததால் எடுத்த வேகத்தில் சற்று வேகத்தை தணித்துக் கொண்டார் விஜயபாஸ்கர். பிறகு அவருக்கு கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அதற்கான விழாக்கான நாட்களும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவின் மூத்த அமைச்சர்கள் மட்டுமே அந்த விழாவில் பங்கேற்று இணைப்பு விழா நடைபெற்றது. ஆனால் அந்த பிரம்மாண்ட இணைப்பு விழாவில் தாவேகாவின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் கலந்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் விஜயபாஸ்கர். ஆனால் அதுவே பெரிய அடியாக அவருக்கு வருத்தத்தை தந்துவிட்டது. இணைப்பு விழாவின் போது மூத்த அமைச்சர்கள் மத்தியிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் வந்ததால் கடுப்பாகி போனவர் சரி என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் தாவேகாவின் பக்கத்தில் தனது பயணத்தை தொடர்ந்தார். பிறகு சில தினங்களுக்கு பின்பு விஜயை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. விஜயுடன் குழு போட்டோவும் எடுத்துக்கொண்டார். ஒருவேளை இடைத்தேர்தல் வரும் வரைத்தேர்தல் வருகிற போது தனக்கு விராலிமலை தொகுதியில் மீண்டும் வாய்ப்பளிப்பார்கள், அமைச்சர் பட்டியலில் இடம்பெற்று விடலாம் என்ற கனவுகளோடு வந்த விஜயபாஸ்கர் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தற்போது சைலண்ட் மூடில் இருக்கும் விஜயபாஸ்கரால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. விராலிமலை விஜயபாஸ்கர் தற்போது சோகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விராலிமலை விஜயபாஸ்கரை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்தபோதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி, சுழட்டிவிட்ட பொம்பரம்போடு சுருண்டு கொண்டு பல்வேறு பணிகளை மேற்கொண்டு தன்னுடைய அரசியல் ஆளுமையை எப்பொழுதும் காட்டிக் கொண்டிருப்பவர். ஆனால் தற்போது தாவேகாவில் இணைந்த பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் சைலண்ட் மூடில் இருப்பதால் அவர் மட்டுமல்லாமல் அவரை நம்பி அவரோடு கூட தாவேகாவில் இணைந்தவர்களும் பலவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் அவரிடத்தில் ஆலோசனையும் கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் அதிமுக பக்கம் நாங்கள் போய்விடலாமா என்ற ஆலோசனையும் கேட்டிருக்கிறார்களாம். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியாமல் விராலிமலை விஜயபாஸ்கர் தற்போது திணறி வருவதாகவும்